You Morning. can start the class. Yes. Good morning, student. 12th physicsல நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் யூனிட் 7 பார்த்துருந்தோம். வேவ் ஆப்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அப்புறம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுது, அதில் லென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதாவது அதோடைய செட்டப் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இன்னைய கிளாஸ் வந்து நம்ம யூனிட் 8 பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். யூனிட் 8 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் dual nature of radiation and matter இந்த யூனிட் தான். ஸோ அந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எமிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த கொஸ்டின் தான், இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு டாபிக். சரியா? ஓகே. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் லைட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு தெரியும். கரெக்டா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா லைட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லக்கூடியது. லைட்டை பத்தி ஒரு 5 லைன் அதோட கேரக்டரிஸ்டிக் சொல்லுங்க அப்பா அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைனே இதான் சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப இதா ஈஸியானது. அண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸா அது டிராவல் ஆகும். அப்படிதான் இந்த லைட் எப்படி டிராவல் ஆகும்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். எப்படி போடுவீங்க? போட்டு எப்படி இந்த மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸா அது டிராவல் ஆகும் அப்படின்னு தெரியும். அப்படிதானே? இந்த மாதிரி போகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இதுல. ஸோ லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸா அது டிராவல் ஆகுது. ரைட், இது ஓகே. பட் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லைட்டை ஒரு மெட்டல் எனி மெட்டல், ஓகே, அந்த மெட்டல்ல படும்போது என்ன ஆகுது, வாட் ஹேப்பன்ஸ், வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கிட போறோம். சரியா? ஸோ அப்போ சயின்டிஸ்ட் ஒரு பினாமினாவை அப்சர்வ் பண்ணாங்க. என்னன்னா செர்டைன் மெட்டல்ஸ்ல ஒரு ஒரு ஸ்பெசிபிக்கான ஃப்ரீக்வன்சில நான் எஃப்னு போட்டிருந்தேன். நீ போடலாம், எஃப்னு போடலாம். சரியா? ஸ்பெசிபிக்கான ஃப்ரீக்வன்சில ஒரு மெட்டல்ல படும்போது முக்கியமான ஒரு ஆள் வெளியில வராரு. அவர் தான் எலக்ட்ரான். லைட் படுது, எலக்ட்ரான் வெளியில வருது. புரியுதா? கரெக்டாப்பா? அவ எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் லைட் இஸ் கிவிங் எனர்ஜி டு த எலக்ட்ரான்ஸ் டு கம் அவுட். அப்படிதானே? ஏன்னா எலக்ட்ரான் வெளியில வரதுக்கு யார் காரணம்? அது வரைக்கும் வர முடியல. நீங்க யூவில எது எனி லைட் நம்ம கொடுக்குறோம், யூவி லைட் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஸோ லைட்டை கொடுக்கும்போது லைட் வந்து எனர்ஜியை கொடுக்கு அந்த எலக்ட்ரானுக்கு. வெளியில வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரக்கு ஒரு தெம்ப கொடுக்குறாரு. உடனே எலக்ட்ரான் வெளியில வருது. இதுதான்ப்பா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதுதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோடைய பேசிக் ஐடியா. இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இது நல்லா இருக்கேன். ஆமா, மெட்டல் பட்ட எலக்ட்ரான் வந்து ஓகே, ரைட், அவ்வளவுதானா? இல்ல. இந்த டிஸ்கவரிக்கு பின்னாடி 3 முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. அததான் நம்ம 1 by 1 இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? 3 முக்கியமான அப்சர்வேஷன் உங்க புக்கை கொடுத்துருக்காங்களா? ஹெட்ஸ், ஹால்வாட்ஸ், அப்புறம் லெனார்ட்ஸ் அப்சர்வேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எஸ், ஓகே. நம்ம ஒன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யார் பார்க்கலாம்? ஹெட்ஸ் பார்க்கலாமா? ஓகே, ஹெட்டிங் எழுதுறேன். ஹெட்ஸ் அப்சர்வேஷன். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹெட்ஸோட அப்சர்வேஷன் இன் 1887ல நடந்தது. சரியா? 1887ல ஹெட்ஸ் அவர் செஞ்சார், அந்த அப்சர்வேஷன் பார்த்தார். கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் பாருங்க. அப்போ ஹெட்ஸுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் அண்ட் டிடெக்ட் பண்ணணுங்கிறத தான் ஒரு மெயின் எய்ம். இந்த இஎம் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், அப்புறம் டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட எய்ம். யாரு? ஹெட்ஸோட எய்ம். சரி, அப்போ அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஹை வோல்டேஜ் இண்டக்ஷன் காயில் யூஸ் பண்ணி
ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியர் இப்படி இருக்கும். நான் அந்த பிக்சரை காமிக்கிறேன். சரியா? ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியர் இருக்கும். ஹை வோல்டேஜ் இண்டக்ஷன் காயில யூஸ் பண்ணி இந்த ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியருக்கு நடுவில் ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்றாரு. சரியா? ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் அப்படின்னு இருக்கும். சரியா? இப்படி இருக்கும். ஸ்பார்க்கை டிஸ்சார்ஜ் பண்றாரு இந்த ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியருக்கு நடுவில். அப்போ அவரோட அப்சர்வேஷன் என்ன? அவர் செட்டப் பண்றாரு ஒரு ஹை வோல்டேஜ் இண்டக்ஷன் காயில். அப்படிதானே? இந்த மாதிரி இருக்கும். இண்டக்ஷன் காயில யூஸ் பண்ணி இதுக்கு இந்த ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியருக்கு நடுவுல ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்றாரு. ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் பிட்வீன் த டூ மெட்டாலிக் ஸ்பியர்ஸ். ஓகே, கரெக்டா? சரி, இப்போ இந்த ஸ்பார்க் வரும்போது சார்ஜஸ் ரொம்ப ரேபிட்லியா ஆக்சிலேட் ஆகுது. சரியா? ஸ்பார்க் வருது. ஸ்பார்க் வரும்போது சார்ஜஸ் என்ன ஆகும்னா ரொம்ப ரேபிட்டா ஆக்சிலேட் ஆகுது. அண்ட் வி நோ தட் ஆக்சிலேட்டிங் சார்ஜ் தான் என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்க. ஆக்சிலேட்டிங் ஆச்சு. இப்போ உள்ள அந்த சார்ஜ் வந்து ரொம்ப ரேபிட்டா ஆக்சிலேட் ஆகும் சொல்லியாச்சு. ஓகே, ரைட். பட் என்ன நடக்கும்? ஆக்சிலரேட்டிங் சார்ஜ். எஸ், நம்மளுக்கு வந்து ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் தான் முக்கியமான ஒரு ஆளை கிரியேட் பண்ணுவாரு. சார்ஜஸ் ப்ரொடியூஸ் EM waves. எஸ், கரெக்டா? ஆக்சிலரேட்டிங் சார்ஜஸ் EM wave ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. ஓகே, இப்போ அந்த வேவை அவரோட எய்ம் அதானே, டிடெக்ட் பண்றதானே. ஸோ அந்த வேவை டிடெக்ட் பண்றதுக்கு அவர் ஒரு டிடெக்டர் அங்க யூஸ் பண்றாரு. வச்சிருந்தார். அந்த டிடெக்டர் வச்சிருந்தார். ஏன்னா அது அந்த டிடெக்ட் பண்ணும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை. ஏன்னா பார்க்கணும்ல. அந்த டிடெக்டர் வச்சிருந்தாரு. அப்போ அந்த டிடெக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு காப்பர் ஒயரை சர்க்கிள் ஷேப்ல பெண்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த டிடெக்டர் எப்படி இருக்குன்னா, இந்த சைடு இருக்கும். காப்பர் ஒயரை அப்படி பெண்ட் பண்ணி இப்படி சர்க்கிள் ஷேப்ல வச்சிருப்பாரு. சரியா? அப்போ டிடெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இந்த டிடெக்டர்ல ஒரு டைனி ஸ்பார்க் தான் வந்துச்சு. அவரால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. சரியா? இதோட விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஓகே, இதோட விசிபிலிட்டி ஏன்னா அவரு அந்த காப்பர் ஒயரை ஒரு சர்க்கிள் ஷேப்ல மாத்தி பெண்ட் பண்ணி வச்சு அதை டிடெக்டரை யூஸ் பண்ணாரு. அந்த டிடெக்டர்ல ஒரு டைனி ஸ்பார்க் வந்துச்சு. பட் அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணாரு? அப்ப இந்த விசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண நிறைய அட்டம்ப்ட்ஸ் எடுத்தாரு. நிறைய ஏன்னா ஒரே டைம்ல வந்துடாது. அப்படித்தானே? நிறைய அட்டம்ப்ட்ஸ் பண்ணாரு. ஃபைனலா என்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, இந்த லைன் எழுதுறேன். ஃபைனலா கெட்ஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாரு. ஒரு அப்சர்வேஷன் பண்ணாரு. என்னன்னா, ஸ்மால் டிடெக்டர் யூஸ் பண்ணா சொன்னோம்ல, அந்த டிடெக்டர் யூஸ் பண்ணா சொன்னோம்ல, அதுல வந்து அந்த ஸ்மால் ஸ்பார்க் வந்ததுல. ஸோ த ஸ்மால் டிடெக்டர் ஸ்பார்க் become so became more vigorous. அப்ப ரொம்ப தெளிவா ரொம்ப விசிபிலிட்டி அதிகமா தெரியறத தான் நம்ம மோர் விகாரஸ் சொன்னோம். மோர் விகாரஸ் எப்போ? when it was exposed to exposed to ultraviolet lights. அவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து புரியுதா? ஸ்பார்க் வருது சார், எனக்கு புரிஞ்சு போச்சு. ஸ்பார்க் வருது. ஸ்பார்க் வந்து அது ரொம்ப விசிபிலிட்டி கம்மியா இருந்தது. ஓகே, உடனே யூவி லைட் அவர் வந்து ஒரே அட்டம்ப்ட்ல பண்ணல, நிறைய அட்டம்ப்ட் பண்ணி. ஏன்னா நம்ம தான் மாத்தி மாத்தி பண்ணுவாங்களே. இது இப்படி பண்ணி பார்க்கலாம், பிளேட்டை திருப்பி பார்க்கலாம், இண்டக்ஷன் கையில் பதிலாக வேற ஏதாவது வச்சு பார்க்கலாம், சும்மா சம்திங் லைக் தட். அப்போ வைக்கும் போது இந்த ஸ்பார்க் ரொம்ப விகாரசா தருது. எப்போனா அல்ட்ராவயலட் லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணும்போது. அப்ப இதுல குரூஷியல் பாயிண்ட் என்ன? என்னது? டைனி ஸ்பார்க்கு, அந்த ஒரு ஸ்மால் ஸ்பார்க் சொன்னோம்ல, டைனி ஸ்பார்க்கு யூவி லைட்ல எக்ஸ்போசர் ஆனனால மோர் இன்டென்ஸ் ஆகுது. அதான் நம்ம வந்து சொல்றோம் மோர் விகாரஸ் சொல்றோம். மோர் இன்டென்ஸ் ஆகுது. கரெக்டா? அப்போ யூவி லைட் ஏதோ சம்திங் பண்ணுதுல. அப்படிதானே? யூவி லைட் அவர் வந்த பிறகுதானே இது தெரிஞ்சது. அப்ப அவர் ஏதோ சம்திங் பண்றாரு. சரியா? UV light is doing something to the air or the spheres to enhance the sparking.
யூவி லைட் அந்த ஏர்ல சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுது, இல்ல அந்த ஸ்பியருக்கு ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஸ்பார்க்கை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த அப்சர்வேஷன் தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோடைய ஒரு ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. அப்ப யூவி லைட் ஏதோ ஒன்று பண்ணுதுப்பா. யூவி லைட் பண்ணுது, யூவி லைட்டால இது ஆகுது எல்லாம் தெரிஞ்சாச்சு. இன்னும் ஒரு லைன் என்ன ஏன் பண்ணுது, அப்படிதானே? அந்த யூவி லைட் என்ன என்ன பண்ணுது அங்க, கரெக்டா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க ஏதோ ஒன்று நடக்கு, அதனால விகாரஸ் இது. ஓகே, இதுதானே ஃபவுண்டேஷன். அப்ப இந்த ஃபவுண்டேஷன் கண்டுபிடிச்சாரு. சரியா, ரைட். இப்போ உங்களுக்கு அந்த ஹெட்ஸோட அப்சர்வேஷனோட இந்த போட்டோ காமிக்கிற பாருங்க, உங்களுக்கு அதுவே நல்ல ஒரு கிளாரிட்டியா இருக்கும். ஓகே ரைட், இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரியும். ஒரு ஸ்கிரீனை ஷேர் பண்ணி இது பண்றேன். தெரியுதா? ஓகே, இவதான் ஹெட்ஸ். அப்படி லேப்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துருக்கோம். அது பாத்தீங்கன்னா மெட்டாலிக் ஸ்பியர் இருக்கு, நடுவில் ஒரு ஸ்பார்க் வருது. சைடுல நிறைய இண்டக்ஷன் காயில் பேட்டரி எல்லாமே கொடுத்து அவர் பண்றாரு. இது அப்புறம் யூவி லைட்டை எக்ஸ்போஸ் பண்ணும் போது நமக்கு வந்து இது வந்து கிடைக்கு அப்படிங்கிறது. ஓகே ரைட். இந்த பிக்சரை போக இன்னொரு பிக்சர் காமிக்கிறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டோடைய போட்டோ. சரியா, கீழே பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் காயில், ஹை வோல்டேஜ் இண்டக்ஷன் காயிலும் போட்டுப்பாங்க இருக்கு பாருங்க. அப்புறம் பேட்டரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாருங்க இருக்கா, ரெண்டு சைடும் இப்படிதான் இருக்கும்பா. நம்ம புக்ல இந்த படம் கிடையாது, அது வந்து ஜஸ்ட் இதை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அப்சர்வேஷன் தியரி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த போட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பா யூஸ் ஆகும். நீங்க சைட்ல டக்குன்னு ஒரு ரெண்டு ஸ்பியரை போட்டு இந்த மாதிரி ஸ்பார்க்கிற மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இல்லைன்னா நெட்ல கிடைக்கும். ஹெட்ஸ் எக்ஸ்பிளைன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸ்பார்க் வருதா? இந்த ஸ்பார்க் தான் நமக்கு வந்து விகாரஸ் தருது எப்போனா யூவி லைட் எக்ஸ்போஸ் ஆகும் போது. கிளியராப்பா? ஓகே ரைட், சூப்பர். ஸோ இப்போ இது ஒரு அனிமேஷன் நம்ம பார்த்து போயிடலாம். நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன் again. இட்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் சிம்பிளா காமிக்கிறது தான். இங்க அந்த அவர் தான் டிடெக்டர் வச்சிருக்காரு பாருங்க, காப்பர் ஒயரை பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ ஸ்பார்க் வருதுன்னு சொன்னோம்னா, இப்போ பாருங்க நான் ஸ்டார்ட் பண்றேன். என்ன ஆகுதுன்னா லேசா அந்த ஸ்பார்க் தெரியுது. சும்மா உங்களுக்கு புரிய காண்டி ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியருக்கு நடுவில் அந்த இது வரும். ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அங்கேருந்து டிராவல் ஆகி இங்க அந்த டிடெக்டர்ல வரும். ஏன்னா ஸ்பார்க் வந்து வருது, அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் கிரியேட் ஆகுதுல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது காப்பர் பெண்டிங் அந்த டிடெக்டர் வருது. பட் ஸ்பார்க் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ நான் யூவி லைட் ஆன் பண்றேன், விகாராசா தெரியுமாங்க? தெரியுதா? ஸ்பார்க் கொஞ்சம் விகாரசா யூவி லைட் ஆன் பண்ணோம், அவ்வளவுதான். Heinrich Hertz discovered that UV light increases the spark detection. The detector spark becomes more vigorous when exposed to ultraviolet light from the transmitter. இது கிளியர் ஆயிட்டாப்பா? ஓகே, சூப்பர். இப்போ நம்ம யாருக்கு நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் அதுவும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் தான். அதுதான் ஹால் வாட்ச் அப்சர்வேஷன். சரியா, ஹால் வாட்ச் அப்சர்வேஷன். இது வந்து இயர் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் 1888ல. ஓகே, இப்படி இருக்கும். ஓகே, இது என்ன அப்படிங்கிற பார்ப்போம். இவர் என்ன எது என்ன அப்சர்வ் பண்ணாரு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஹெட்ஸோட டிஸ்கவரி என்ன ஒரு ஸ்டெப் ஃபர்தரா இவர் எடுத்துட்டு போனார். இவர் என்ன யூஸ் பண்ணார்னா, ஒரு கிளீனான ஒரு சர்க்குலர் பிளேட் ஆஃப் ஜிங்க். சரியா, இத ஒரு இன்சுலேட்டிங், நம்ம புக்லயே பார்த்துப்பீங்க, ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலேயும் வச்சு ஒரு கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்போட ஒரு ஒயர் மூலமா அவர் வந்து கனெக்ட் பண்ணிருப்பார். இது வந்து சிங்க் பிளேட் இந்த மாதிரி இருக்கும், ஒரு வந்து சர்க்குலர் பிளேட். இதை வந்து ஒரு ஸ்டாண்ட்ல வச்சிருப்பாரு. சரியா, ஓகே. இது கூட ஒரு கோல்டு லீஃப் இந்த மாதிரி வச்சிருப்பாரு. அடுத்தனா கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப், அது கூட அதை கூட ஒரு ஒயர் மூலமா கனெக்ட் பண்ணிருப்பாரு. அந்த நீங்க பார்க்கலாம் ஒயரை செட் பண்ணீங்க.
இது ஒயரு, அதுக்கப்புறம் கோல்டு லீஃப். இது ஓப்பன் க்ளோஸ் அதை நம்ம பார்க்க போறோம், எப்படி க்ளோஸ் ஆகுது எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஒரு கிளீனான சர்க்குலர் பிளேட்டை, அதாவது ஜிங்க் பிளேட்டை எடுக்கிறாரு, ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு மேல வைக்கிறாரு, ஒரு கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் கூட கனெக்ட் பண்றாரு, ஒயர் மூலமா அப்படியே கனெக்ட் பண்றாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, இந்த ஜிங்க் பிளேட் இருக்குல்ல, இந்த ஜிங்க் பிளேட்டை அன்சார்ஜா வைக்கிறாரு. அன்சார்ஜா வைக்கிறாரு. ஓகே. வைக்கிறாரு. அப்போ யூவி லைட்டை இது மேல பாஸ் பண்றாரு. யூவி லைட்டை எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறார், அதாவது இரிடேட் அப்படின்னு சொல்லுவோம், பாய்ச்சுறாருன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இரிடேட் பண்றாரு. ஜிங்க் என்ன ஆகுதுன்னா, இந்த பிளேட்டு யூவி லைட் ஆன பிறகு இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். அப்படி பாசிட்டிவ் ஆயிருது. அண்ட் அதனால அந்த லீவ்ஸ் ரெண்டுமே ஓப்பன் ஆயிரும். ஏன்னா இப்ப இருக்கா ஓப்பன் பிளஸ் பிளஸ் இருக்கா, அதனால அப்படியே ஃபர்ஸ்ட் க்ளோஸ்ல இருக்கும். அதை நம்ம அனிமேஷன் கூட பார்ப்போம். சரியா, க்ளோஸ்ல இருக்கும். அப்புறம் அப்படியே எப்படி லீஃப் வந்து விரியுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் பாசிட்டிவா சார்ஜ் ஆகுதுன்னா அது என்ன பண்ணிருக்கும், அது நெகட்டிவ் சார்ஜ் லாஸ் பண்ணிருக்கும். கரெக்டா? ஒரு 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 ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ் எப்ப மாறும், ஏன் நெகட்டிவ் சார்ஜ் இழக்கும் போது, நெகட்டிவ் சார்ஜ் லூஸ் பண்ணும்போது, அப்படிதானே? சோ இட் ஹஸ் லாஸ் இட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன பண்ணுது, எதனால அது பண்ணுச்சு, ஏன்னா நீங்க யூவி லைட் வச்சு பண்றீங்க. யூவி லைட் நாக்கிங் எலக்ட்ரான் அவுட் ஆஃப் த சிங். அப்ப எலக்ட்ரான் வெளியில போயிருது. இப்ப எலக்ட்ரான் லூஸ் பண்ணனால அது பாசிட்டிவா மாறிடுது. இதுதான் ஃபர்ஸ்ட். இது அன்சார்ஜ் வச்சு பண்ணும் போது பாசிட்டிவா மாறுனுச்சு. சோ ஓகே. இத அனிமேஷன் பார்த்துட்டு நம்ம ரெண்டாவது செட்டப் போவோம். ஒரு நிமிஷம், நான் ஸ்கிரீனை வழக்கம் போல அதே இதுதான் நான் ஷேர் பண்றேன் பாருங்க. ஏன்னா இது அந்த ஒவ்வொரு பிளேட்டுக்கும் நான் ஒவ்வொரு மட்டும் காமிக்கிறேன். ஓகே. இப்போ இங்க ஜிங்க் பிளேட் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? பெருசா காமிக்கிறேன். ஜிங்க் பிளேட் இருக்கு. ஓகே. இதுல வந்து ஸ்டார்ட் கொடுத்துறோம், ஒண்ணுமே நடக்கல, அப்படியே தான் இருக்க போகுது, கோல்டு லிஃபா இருக்க போகுது. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, யூவி லைட்டை ஆன் ஆன் பண்றேன். சரியா, பண்ணிட்டேன்னா அன்சார்ஜ் எடுத்திருக்கேன் ஏ அப்படிங்கறது, ஏன்னா ஏ தான் இப்ப பாருங்க அன்சார்ஜ். இப்போ ஸ்டார்ட் பண்றேன், யூவி லைட் பாஸ் ஆக போகுது. இப்போ பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. இதுதான், இதுதான் நம்ம சொன்னோம். யூவி லைட் பிளேட்ல படும் போது எலக்ட்ரானை வெளியில தள்ளிடுது, நாக்கிங் தான் எலக்ட்ரான்ஸ். அதனால எலக்ட்ரான் லூஸ் பண்ணா அது பாசிட்டிவ் சார்ஜா மாறுது. ஸோ சிங்க் பிளேட் பாசிட்டிவா மாறுது, லீஃப் வந்து பாசிட்டிவா மாறி இந்த லீவ்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ அன்சார்ஜ்டு பிளேட் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அண்டர் யூவி லீவ்ஸ் டைவர்ஸ். ரைட்டா? இது புரியுதாப்பா? ரைட்ஸ். ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம். அப்புறம் அடுத்த இதை நம்ம படிச்சுட்டு இதுக்கு போகலாம். ஏன்னா ஒவ்வொன்றா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே. இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போறேன்னா, இந்த ஜிங்க் பிளேட்டை நெகட்டிவா நான் பண்ண போறேன். நான் அப்படியே வச்சுக்கிறேன். சரியா, நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஜிங்க் பிளேட்டை எடுக்கிறேன். சரியா. ஸோ அதே ஜிங்க் பிளேட்டை ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் யூவி லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ லீவ்ஸ் ரெண்டுமே அப்படியே க்ளோசர் ஆயிடும் இப்படி. சரியா, உங்களுக்கு காட்டுறக்காண்டி இப்படி காட்டியிருக்கேன். அப்படி க்ளோசர் ஆயிடும், வில் கம் க்ளோசர் அஸ் அ சார்ஜஸ் லீக்ட் அவே குவிக்லி. ஏன்னா நீங்க நெகட்டிவ் சார்ஜ்டு பிளேட் எடுக்கிறீங்க, நெகட்டிவ் சார்ஜ்டு பிளேட் எடுக்கிறீங்க அப்படின்னா திருப்பி யூவி லைட்டை பாஸ் பண்றீங்க. யூவி லைட்டை பாஸ் பண்ண உடனே அந்த லீவ்ஸ் வந்து என்ன ஆகும்னா கம் க்ளோசர் ஆயிரும். ஏன்னா சார்ஜஸ் லீக்டு அவே குவிக்லி. நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, யூவி லைட் பாஸ் ஆகுது, லீவ்ஸ் கம் க்ளோசர் ஆகுது. அப்போ என்ன நடக்கு, எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸும் லீக் ஆகுது, எக்ஸஸ் எலக்ட்ரானும் லீக் ஆகுது, வெளியே போகுது. ரைட்டா? அப்ப இப்ப க்ளோஸ்ட் ஆகும் அப்படிங்கிற பார்த்தோமா, இதை நம்ம பார்க்கலாமா ஒரு நிமிஷம். ஓகே, இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்தாச்சா? இப்போ நான் என்ன பண்றேன், ரீஸ்டார்ட் கொடுத்துறேன். ரீஸ்டார்ட் கொடுத்துறேன். சரியா, கொடுத்துட்டு யூவி லைட்டை ஆன் பண்றேன். இப்போ இந்த நெகட்டிவ் பிளேட்டை கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஜிங்க் பிளேட் உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல தெரியுது பாருங்க, தெரியுதா? ஸ்டார்ட் பண்றேன், என்ன நடக்கும் பாருங்க. அவ்வளவுதான், ரொம்ப குயிக்காவும் போகுது பாருங்க, எலக்ட்ரான் ரொம்ப குயிக்காவும்
வெளியில வருது. ஜிங்க் பிளேட் ஏற்கனவே இப்ப நெகட்டிவ் சார்ஜ்ல வச்சிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது அன்சார்ஜ், இப்ப நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோம். லீவ்ஸ் ரெண்டும் க்ளோசர் ஆயிட்டு பாருங்க. கிளியரா? இது ஒரு அப்சர்வேஷனா அவர் பண்றாரு. யாரு? ஹால்வாட்ச் பண்றாரு. ஓகே. இப்ப மூன்றாவது பார்க்கலாமா? மூன்றாவது செட்டப் என்னன்னா, இந்த இத பாசிட்டிவா மாத்துறது. பாசிட்டிவா மாத்துறாரு. அப்ப என்ன நடக்கு? சோ நான் வந்து அந்த கோல்டு லீஃப் இப்படியே போட்டுறேன். அப்படியே க்ளோஸ்ல இருக்க மாதிரி போட்டுறேன். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஜிங்க் பிளேட்டை எடுத்து யூவி லைட்டுக்கு கூட எக்ஸ்போஸ் பண்றாரு. இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இது நம்மளுக்கு புரியுது. ஆமா சார், ஃபர்ஸ்ட் அன்சார்ஜ்டு, அப்புறம் நெகட்டிவ் சார்ஜ், இப்போ பாசிட்டிவ் சார்ஜ். ஆமா சார், என்ன புரியுது. எஸ். அடுத்தது ஓகே. சோ பாசிட்டிவ் சார்ஜ் ஜிங்க் பிளேட்டை எடுத்து யூவி லைட்டை எக்ஸ்போஸ் பண்றாரு. யூவி லைட் பட்ட உடனே இட் பிகாஸ் மோர் பாசிட்டிவ். ஏன்னா வழக்கம் போல அவர் எலக்ட்ரான் வெளியில தள்ளிடுறாரு. இன்னும் கொஞ்சம் அதிகமா பாசிட்டிவா நம்ம நினைக்கிறோம். பாசிட்டிவா ஆயிருது. அப்ப என்ன ஆகும்னா லீவ்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ஓப்பன் ஆயிரும். எப்படி அதுக்காண்டி ரொம்ப நம்ம தள்ளி போறோம். நம்ம புக்ல மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு சரி அந்த மாதிரி பிளஸ் பிளஸ். ஏன்னா ஏன்னா ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்துட்டு அதனால இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா அந்த லீவ்ஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டு. ஸோ லீவ்ஸ் ஓப்பன் ஃபர்தர். இந்த கேஸ் சில சரியா. சோ பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் வெளியில போகுது. அதனால பிளேட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. கிளியர் ஆயிட்டமா? ஓகே. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரீசெட் கொடுத்துறேன். ரீசெட் கொடுத்துட்டு யூவி லைட்டை ஆன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ பாசிட்டிவ் பிளேட் கொடுக்க போறோம். பாசிட்டிவ் கொடுத்தோமா? ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்றேன். இப்போ பாருங்க ஃபர்தரா ஆகுது பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். எஸ், அவ்வளவுதான். பாசிட்டிவ் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் லீவ்ஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டு. ஏன்னா இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானும் போகுது. ஸோ மோர் பாசிட்டிவ் சார்ஜ். அதனால மோர் கொஞ்சம் கேப் நமக்கு தெரியுது. சரியா? ஸோ வென் யூவி லைட் ஹிட்ஸ் a neutral zinc plate it becomes positively charged. The electron ejected. A negative charged plate வந்து loses its charge quickly while a positively charged plate becomes more positive. These are all the Hallward's observations. கிளியர் ஆயிட்டப்பா? ஓகே. அப்ப கன்க்ளூஷன் நம்ம வரணும்ல. இவர் மூணுன்னா சார் எனக்கு புரிஞ்சுது சார், எனக்கு ஜிங்க வச்சு பண்ணாரு, இதெல்லாம் புரிஞ்சுது. பட் என்ன கன்க்ளூஷன் இதை வச்சு என்ன ஒரு கேம் தான் இருக்கு. படுதாரு போகுது இப்படி. ஆனா இதுல ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு. கரெக்டா நம்ம சயின்டிபிக் வியூல பார்க்கும்போது ஒரு அருமையான ஆமா நம்ம சும்மா எல்லா பிளேட்டும் எடுக்க முடியாது. சும்மா ஒரு ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஏதோ சம்திங் நடக்க போய் தானே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இந்த எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்தும் ஹால் வச்சு கிளியரா ஒரு கன்க்ளூட் வர்றாரு. என்னன்னா யூவி லைட்ட யூவி லைட்டால ஜிங்க் பிளேட்ல சரியா உங்களுக்கு புரியறதுனால ஆள எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ யூ யூ அல்ட்ரா வயலட் லைட்லால ஜிங்க் பிளேட்ல இருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் எவிடன்ஸ் ஆஃப் லைட் காசிங் எலக்ட்ரான் எமிஷன். எலக்ட்ரான் எமிட் ஆகுதுனாலே அது பேர் எலக்ட்ரான் எமிஷன் தானே. அதுதானே சொன்ன வந்தோடனே முன்னாடி எலக்ட்ரான் எமிஷன்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் எவிடன்ஸ் ஆஃப் லைட் காசிங் எலக்ட்ரான் எமிஷன். இதுவும் கிளியர் ஆயிட்டப்பா? ஓகே ரைட். இப்ப நம்ம அடுத்த அப்சர்வேஷன் பார்க்க போறோம். லாஸ்ட் அப்சர்வேஷன் லெனார்ட் அப்சர்வேஷன். இவர் அதுக்கப்புறம் அந்த மத்தவங்க 2 பேர் பண்ணாங்கல்ல அதுல இருந்து படத்துல பண்றாரு. சோ அதுக்கு அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு போறாங்க. 1902 இந்த வரப்போ இந்த வருஷத்துல லெனார்ட் வந்து ஸ்டடிட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த இயரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. கண்டினியூட்டி இருக்கும். ஸோ ஃபைனலா நாம லெனார்டோட அப்சர்வேஷன் பார்க்க போறோம்.
ஹால்வாட்சருடைய ஃபைண்டிங்ஸை இன்னும் குவான்டிடேட்டிவா செக் பண்ண ஒரு கண்ட்ரோல்டு செட்டப்பை இவர் கிரியேட் பண்றாரு. சரி, இவருடைய அப்படஸ் எப்படி இருந்ததுன்னா வழக்கம் போல 2 மெட்டாலிக் பிளேட்ஸ் இருந்துச்சு. ஒன்னு சி, இன்னொன்னு ஏ. கேத்தோட ஆனோடு, அப்படிதானே? சரியா? 2 மெட்டாலிக் பிளேட்ஸ் இருந்துச்சு. இத ஒரு எவாக்டட் குவார்ட்ஸ் பல்ப் உள்ள வச்சாரு. அப்படி சரியா? The apparatus consists of 2 metallic plates A and C placed in evacuated quartz bulb உள்ள வச்சாரு. எவாக்டட் அப்படின்னா வேக்யூம் அப்படின்னு அர்த்தம். ஏன் வேக்யூம் நம்ம செட் பண்ணோம்? நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும். ஏன் சார் ஏர்ல பண்ணானே சார், ஏன் சார் வேக்யூம்ல பண்ணணும்? ஏன்னா வேக்யூம்னா எலக்ட்ரான்ஸ் should not collide with air molecules. அதனாலதான் ஏர் மாலிகுல், நீங்க ஏர் இருந்துன்னு வச்சுக்கோங்க, வெளியில வரக்கூடிய எலக்ட்ரான் ஏர் மாலிகுல் கூட மோதும். பட் அதனால நம்ம ரிசல்ட் தப்பா வர வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் வேக்யூம் ரெடி பண்றாங்க. வேக்யூம்ல வச்சு பண்றாங்க. யாராவது இன்டர்வியூல கேட்டாங்கன்னா அது சொல்லுங்க, ஏன்பா வேக்யூம் வச்சு பண்ணணும், ஏர் வச்சு பண்ணானே அப்படின்னு கேட்டபோது சார் புக்ல போட்டிருக்காங்க அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் சார், வேக்யூம்னா நமக்கு வந்து அந்த மாலிகுல்ஸ் தான் இருக்காது சார், ஏர் மாலிகுலும் இருக்காது, அதனால எலக்ட்ரானோட கொலைட் நடக்காது. இதே நீங்க ஏர் வச்சிருந்தீங்கன்னா ஏர் மாலிகுல்ஸ் கூட இதுல வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து கொலைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். ஸோ ஏ அண்ட் சியை எவாக்டட் குவார்ட்ஸ் பல்ப் வைக்கிறாரு. இது அப்புறம் ஃபர்தரா என்ன பண்றாங்கன்னா பேட்டரி அது கூட தான் கனெக்ட் பண்றாங்க. நம்ம புக்லேயே காமிச்சுப்பாங்க. இங்க இருந்து ஒரு பேட்டரி, அப்புறம் ஒரு கால்வாமீட்டர் அப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம். சரியா? ஓகே. ஸோ பிளேட் சி இஸ் த எமிட்டர். இந்த இருக்குல்லப்பா, இதுதான் எமிட்டர். எதை எமிட் பண்ணும்போது, ஏன்னா எமிட்டர் அப்படின்னா எதை எமிட் பண்ணும்போது, எதை எமிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட், நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க. பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம், கால்வாமீட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம், சி இஸ் எமிட்டர். பட் எதை எமிட் பண்ணோம்? எஸ், எலக்ட்ரானை எமிட் பண்ண போகுது. ஓகேவா? ரைட். எலக்ட்ரானை எப்போ எமிட் பண்ணும்? எஸ், அதுவும் கரெக்ட் தான். என்னது? அல்ட்ரா வயலட் லைட்டை வச்சு, யூவி லைட்டை வச்சு நெகட்டிவ் பிளேட் மேல இன்சிடென்ட் பண்றாரு. கேத்தோடு மேல, அதான் சி, கேத்தோடு மேல இன்சிடென்ட் பண்றாரு. பண்ண உடனே கால்வன்மெண்ட்ல பார்க்கும் போது ஒரு டெஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. இந்த ஆரோ மார்க் மறுபடியே டெஃப்ளெக்ஷன் ஆகும். சரியா? கால்வன்மெண்டர் ஷோஸ் த டெஃப்ளெக்ஷன். இது எப்போ டெஃப்ளெக்ஷன் காட்டும்? கால்வன்மெண்டர் எப்போ டெஃப்ளெக்ஷன் காட்டும்? அது வழியா கரண்ட் பாஸ் ஆகும்போது, அப்படிதானே? எஸ். அப்போ ஐங்கிற அந்த கரண்ட், எலக்ட்ரான் கரண்ட் ஃப்ளோஸ் இன் த சர்க்யூட்ஸ். எலக்ட்ரான் ஃப்ளோ, எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் இன் த சர்க்யூட்ஸ். அப்ப இதுல இருந்து என்னலாம் தெரியுது? வாட் டஸ் திஸ் மீன்? யோசிச்சு பாருங்க. இதை நான் அழிச்சிருந்தேன், அழிச்சிட்டு அந்த பாயிண்ட்ஸை எழுதி போட போறேன். யோசிச்சு பாருங்க, இதுல இருந்து என்னதான் தெரியுது? எலக்ட்ரான் வெளியே வந்தது சார், கால்வன்மீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் நடந்தது சார். ஓகே ரைட், குட். யூவி லைட் fell on plate C, அதாவது கேத்தோடு. சரி, electrons are ejected from C. நம்ம ஹால்வாட்ச்ல பார்த்தோம்ல, ஹால்வாட்ச்ல பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் வந்து அந்த பிளேட் மேல, சிங்க் பிளேட் இருந்து விழுது. அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது. அடுத்ததானே? ஸோ நமக்கு வந்து ஹால்வாட்ச்ல மாதிரி தான். ஓகே. எலக்ட்ரான், இந்த எஜெக்டடான எலக்ட்ரான் எங்க போகுது? ejected electrons attracted. சரியா? நான் சும்மா அந்த ஒரு கிராமட்டிக்கலா எழுத, சும்மா உங்களுக்கு புரிய கண்டு இப்படி போட்டிருக்கேன். attracted by positive plate A, that is anode. அப்படிதானே? அப்ப அந்த கேத்தோட்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது, ஆனோடு அட்ராக்ட் பண்ணுது. சரி, இந்த அட்ராக்ட் பண்ணி ஏவை ரீச் பண்ணிட்டு
அப்ப என்ன நடக்கும்? எலக்ட்ரான் ரீச் ஏ. அப்போ நல்லா பாத்தீங்கன்னா சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு. கரெக்டா? சர்க்யூட் கம்ப்ளீட்டட். அப்போ கரண்ட் ஃப்ளோ. அதனால கரண்ட் ஃப்ளோஸ். அதனால கலோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம். ஸோ யூவி லைட்டை பாசிட்டிவ் பிளேட் ஏ மேல பண்ணா என்ன நடக்கும்? ஒரு கொஸ்டின் ஏன் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து பாசிட்டிவ் பிளேட்ல பண்ணல, அதை நம்ம திங்க் பண்ண போறோம். இப்ப நம்ம யூவி லைட்டை கேத்தோடு அப்படிங்கக்கூடிய இந்த நெகட்டிவ் பிளேட்ல தான் நம்ம பண்ணோம். கரெக்டா? சி அப்படிங்கிற நெகட்டிவ் பிளேட்லாம் பண்ணோம். எலக்ட்ரான் வந்து சார் நான் போன ஹால் வாட்ச் பார்த்தது தான் சார், ஹால் வாட்ச் ஏற்கனவே உனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்து போயிட்டாரு அடுத்த. அப்ப அதை எடுத்து நான் யூஸ் பண்றேன். ஆமா எனக்கு புரியுது, அட்ராக்ட் ஆகுது. அப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், சார் ஆனோட்ல பண்ண என்ன சார்? இதே தான் அவர் பண்ணாரு. யாரு? லெனார்டும் பண்ணாரு. யூவி லைட்ட பாசிட்டிவ் பிளேட் ஏ மேல இன்சர்ட் பண்ண வச்சாரு. நோ கரண்ட். நல்லா அண்டர் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் பிளேட்ல பண்ணும்போது நோ கரண்ட். ஓகே. அப்போ எலக்ட்ரான் எமிட் ஆகுமா சார்? எலக்ட்ரான் எமிட் ஆகுமா? நோ கரண்ட் சொல்லிட்டீங்க. ஆனோட்ல நான் பண்ண வைக்கிறேன். எலக்ட்ரானு வழக்கம் போல எமிட் ஆகும். எமிட் ஆகும். பட் இது பாசிட்டிவா இருக்கு, இது நெகட்டிவா இருக்கு. இதுல இருந்து எலக்ட்ரான் வெளியே வந்தா யோசிச்சு பாருங்க. இவரு நெகட்டிவ், அவர் என்ன பண்ணுவாரு? சியால ரிப்பல் தானே ஆவாரு அவரு. அப்ப சி வந்து என்ன பண்ணும்? அந்த எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். சரியா? அதனால இது கண்டிப்பா இந்த சைடு ரீச் ஆகாது. சோ இட் won't ரீச் சி டு கம்ப்ளீட் சர்க்யூட். இப்ப புரியுதா? எல்லா வார்த்தையும் அப்படியே வர 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 கம்ப்ளீட்டா புரியுதா? கிளியரப்பா? இதுதான் லெனார்டோட அப்சர்வேஷன். ஸோ லெனார்டோடைய அப்சர்வேஷன் ஹால் வாட்சோடைய முடிவை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுது. யூவிலேட்ட ஃபாலிங் ஆன் த நெகட்டிவ் பிளேட் causes the electron emission from the surface of the plates. இது புரியுதாப்பா? ரைட். ஸோ இதையும் நம்ம அனிமேஷன் பார்த்துட்டு அப்புறம் கன்க்ளூஷன் போகலாம். இதெல்லாம் வரேன், ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். கிளியரா இருப்பா? ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து எங்க போறோம்னா அடுத்து லெனார்டுக்கு போகிறோம். இந்த பாருங்க, லெனார்டு இதான்ப்பா செட்டப். லெனார்டு எவாக்யூலேட் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட். சி நெகட்டிவ் போட்டேன், ஏ பாசிட்டிவ் போட்டிருக்கேன், கீழே பேட்டரி பிளஸ் மைனஸ் எல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கேலோமீட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க, ஜி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டப்பா? புரியுதா? ஓகே ரைட் குட். யூவி லைட்டை ஆன் பண்றேன். இந்த பாருங்க பண்ணிட்டேன். சரியா? யூவி லைட்டை வச்சுக்கிட்டேன். யூவி லைட்டை ஆன் பண்ணும்போது கேத்தோல படும் போது என்ன நடக்கும் பாருங்க. எலக்ட்ரான் எமிட் ஆகுது. அந்த எல்லா கலர் போதா அதுதான் எலக்ட்ரான் எமிட் ஆகுது. ஆனோட ரீச் பண்ண பிறகு கரண்ட் இருக்கு. அதனால நீங்க பார்க்கலாம் கேலோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் இருக்கு. இது நீங்க வந்து அந்த தியரிட்டிக்கலா படிக்கிறத நம்ம வந்து ஒரு விஷுவல் பண்றதுக்கு ஓகே இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய அனிமேஷன் இருக்கு. இன்னும் பின்னாடி வரக்கூடிய அந்த எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் அண்ட் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதுக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும். இந்த இந்த ஏன்னா இந்த யூனிட்டே வந்து ஒரு அனிமேஷன் பார்க்கறது சூப்பரா இருக்கும். இதை நீங்க பார்க்கலாம், இப்படிதான் நடக்கும். ஏன்னா நீங்க தியரிட்டிக்கா படிச்சிருந்தீங்க, புக்ல உள்ளத லைன் பை லைனா படிச்சிருந்தீங்க. ஓகே ஓகே ஓகே. பட் இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா புரியும். கிளியரப்ப? So electron ejected from the cathode reach anode, current flows in the circuit. Okay. Next. Leonard observation experiment. When UV light strikes the negative plate cathode, electrons are ejected and travel to the positive plate anode, complete the circuit and producing current flow. Okay, clear ஆயிடுப்பா? Okay, right. இப்போ நம்ம அடுத்து இதோடைய அந்த கன்க்ளூஷனை பார்க்க போறோம். கன்க்ளூஷனுக்கு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி காமிக்கிறேன்.
வந்துட்டு எஸ் இதான்ப்பா அந்த இது வரைக்கும் நம்ம படிச்சதை ஒரு சின்ன உங்களுக்கு புரியக்காண்டி ஒரு டேபிள் மாதிரியே போட்டு கொடுத்துட்டேன். ஹெயின்ரிச் ஹெட்ஸ் இயர் வந்து 1887. செட்டப் generating and detecting electromagnetic waves using spark gap. ஸ்பார்க் கேப் வச்சு நம்ம பண்றாரு. என்ன தெரிஞ்சது கீ அப்சர்வேஷன்ல the tiny spark தெரிஞ்சது டிடெக்டர்ல become more vigorous when exposed to ultraviolet light. கன்க்ளூஷன் என்ன வந்தாரு? கன்க்ளூஷனா நம்ம வந்து என்ன சொல்லலாம்? UV light has an effect on the electric discharge. It enhances sparking process. வருதுதானே? ஸோ யூவி லைட் வந்து ஒரு எஃபெக்ட் பண்ணுது அந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மேல. அது வந்து ஸ்பார்க்கிங் ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணுது. வில்கம் அடுத்து ஹால்வாட்ஸ் 1887ல a zinc plate connected to the gold leaf spectroscope was irradiated with UV light. பார்த்தோம் நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ்டு zinc plate என்ன ஆகும்னா quickly lost its charge, leaves closed, and uncharged plate become positively charged, leaves opened. அடுத்தது அன்சார்ஜா இருந்ததுன்னா பிளேட் வந்து பாசிட்டிவா மாறி லீவ்ஸ் ஓப்பன் ஆகும். நெகட்டிவ் சார்ஜா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணி நம்ம ஓப்பனா இருந்தது க்ளோஸ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும் போது அந்த ஜிங்க் பிளேட் பாசிட்டிவ் இன்னும் கொஞ்சம் அந்த லீவ்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ஓப்பன் ஆகும். ஸோ யூவி லைட் தான் காரணம். யூவி லைட் காசஸ் எமிஷன் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் தட் இஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான இதுதானே இது இந்த பாயிண்ட். ஓகே அப்புறம் லாஸ்டா நம்ம வந்து பிலிப் லெனார்டு இவர் வந்து என்ன பண்ணாரு? 2 மெட்டாலிக் பிளேட்ஸ் வச்சிருந்தாரு. ஏஎன்சி இன்னொன்னு எவாக்டட் குவார்ட்ஸ் பல்ப் கனெக்டட் சர்க்கியூட். ஓகே எவாக்டட் குவார்ட்ஸ் பல்ப்ல சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஏஎன்சிஎல் யூவி லைட்டை நம்ம நெகட்டிவ் பிளேட்ல பாஸ் பண்ண வைக்கிறோம். கரண்ட் ஃப்ளோடு இந்த சர்க்கியூட்ஸ். கரெக்டா? கரண்ட் ஃப்ளோடு இந்த சர்க்கியூட். நோ கரண்ட் ஃப்ளோடு when the positive plate A was irradiated. ஏன்னா அது நான் என்ன காரணம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது அப்போ பாசிட்டிவ் பிளேட்ல நீங்க வந்து யூவி லைட் பாஸ் பண்ணா கரண்ட் இருக்கும். நெகட்டிவ் பிளேட்ல பண்ணீங்கன்னா எலக்ட்ரான் எமிட் ஆகும். எஸ் the ejected electron from the negative plates are attracted by the positive plate, completing the circuit, demonstrating photo emission in a vacuum. photo emission நீங்க வெற்றிகரமாக இதுல பண்ணிட்டீங்க. புரியுதா? இதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தது. அப்படிதானே? ஓகே ஸோ கொஞ்சம் குயிக்கா நம்ம இது பண்ணிடலாமா? கிளான்ஸ் பண்ணிடலாமா? ஓகே ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம வந்து 3 அப்சர்வேஷன் பார்த்தோம். ஹெட்ஸ் குயிக் ரீகாலா என்ன பார்த்தோங்கிறத சொல்லிட்டேன். ஆல்வாட்ஸ் லெனார்டு இவங்க பண்ண அப்சர்வேஷன் எல்லாம் பார்த்தோம். இவங்க எல்லாருமே சொன்னது கிளியரா ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணாங்க. அதாவது பண்ண மொத்தமாவே என்னன்னா when lights of a certain frequency, இந்த frequency பத்தி இப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம புக்லேயே மேலோட்டமாக கொடுத்துருப்பாங்க. பட் எல்லா டைம்லையும் இந்த எமிஷன் நடக்குமானா நடக்காது. அதுக்கு ஒரு ஆள் இம்பார்ட்டன்ட் யாரு? ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி மேலே கீழே எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்லாம் பார்க்க போகிறோம். சரியா? செர்டைன் ஃப்ரீக்வன்சி ஏன்னா இப்போ நம்ம வந்து அது ஓவரால் செட் லைட் பட்டா எலக்ட்ரான் எமிட் ஆகும், கரண்ட் கிடைக்கும், இப்படிதான் பார்த்தோம். தவிர ஃப்ரீக்வன்சி பத்தியோ இன்டென்சிட்டி பத்தியோ எதுவுமே பார்க்கல. பட் இதுக்கப்புறம் எல்லாமே இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி இதை பத்திலாம் வரப்போகுது. ஸோ when light of certain frequency strikes a metal surface, electrons are ejected. சரியா? ejected. ஓகேவா? This phenomena is called photoelectric effect. இந்த தத்துவம் தான் நம்ம வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ லைட் வந்து ஒரு எனர்ஜி. ஸோ லைட்டுக்கு எனர்ஜி இருக்கு. இந்த எனர்ஜி தான் எலக்ட்ரானுக்கு நம்ம கொடுக்குறோம். யூவி லைட் வச்சு பாஸ் பண்ணி எலக்ட்ரானுக்கு கொடுக்குறோம். எலக்ட்ரான் இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த மெட்டலோடைய சர்ஃபேஸ் வந்து வெளியில விழுந்துருது. புரியுதா? அந்த எலக்ட்ரான் எப்படிப்பா வருது? அதுக்கு யாருப்பா எனர்ஜி கொடுத்தா? இந்த லைட் தான்.
எலக்ட்ரான் வந்து இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த மெட்டல்ல இருந்து வெளியில வந்துருது. பட் இதுல ஒரு 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 ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, கிளாசிக்கல் வேவ் தியரி ஆஃப் லைட். சரியா? அதுல கிளாசிக்கல் வேவ் தியரி ஆஃப் லைட், ஏன்னா அதுல வந்து லைட் பாத்தீங்கன்னா வேவ் ஃபார்ம்ல போகும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த எஃபெக்ட் மூலயமா இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த எலக்ட்ரான் ஏன் வருதுப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரியா? புரியுதா? கிளாசிக்கல் வேவ் தியரி ஆஃப் லைட்டால இந்த எஃபெக்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா ஏன் அத நம்ம வரக்கூடிய கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? நம்ம பின்னாடிலாம் பார்க்க போறோம். ஐன்ஸ்டீனுடைய போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், அப்புறம் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி, இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். அதுல உங்களுக்கு புரியும் ஏன் இந்த தியரிய கிளாசிக்கல் வேவ் தியரில சொல்ல முடியல, இதுல சொல்ல முடியலன்றதெல்லாம் நம்ம வரக்கூடிய கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? சூப்பர் கிளாஸ் நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி. Okay, thank you.